மார்னிங் மேம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு மைக்ரோ டீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோ டீச்சிங் ஒரு ட்ரைனிங் டீச்சர்ஸுக்கு தேவையா அப்படின்னா ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஒரு பயிற்சி நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ட்ரைனிங். இன்னைக்கு நம்ம மைக்ரோ டீச்சிங் பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? வாட் இஸ் மைக்ரோ டீச்சிங்? சரண்யா, வாட் இஸ் மைக்ரோ டீச்சிங்? இப்போ நம்ம மைக்ரோ டீச்சிங்ல என்ன எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மைக்ரோ டீச்சிங் இஸ் a scaled down technique. D.T. Tiwari was introduced in 1969 micro teaching and implemented in 1970. Micro teaching என்ன அப்படின்னா short period of time to teach, short period of time to teach within a 5 to 7 minutes to small group of students. மைக்ரோ டீச்சிங்ல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்னென்னா என்னென்ன தேவை அப்படின்னா டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்மால் டாபிக், ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் என்ன, நெக்ஸ்ட் ஃபீட்பேக். மைக்ரோ டீச்சிங்ன்றது வந்து ஒரு ட்ரெயினிங் டீச்சரால் வந்து எடுக்கப்படுறோம். ஸோ இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோம் அண்ட் நம்மளால கேப்பபிலிட்டி, அதுக்கப்புறம் நம்ம சொல்லித்தரது எப்படி இருக்குது, நம்ம சொல்லித்தரது கரெக்டாக இல்லையா, அந்த மாதிரி நம்ம செல்ஃப் அனாலிசிஸ்க்காக தான் நம்ம மைக்ரோ டீச்சிங் படிக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கில், இண்டிவிஜுவல் ஸ்கில்லை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குவோம். அதில் தான் மைக்ரோ டீச்சிங்கில் ஒரு ஸ்கில்லாக கற்றுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஸ்கில்லையும் சேர்த்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இனிஷியலாக ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸாக எடுக்கிறது தான் மைக்ரோ டீச்சிங். அண்ட் அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோ டீச்சிங்ல 4 இருக்கு. டான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டி வந்து டெஃபனபிள். டிஃபைனபிள்னா வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்து டிஃபைன் பண்றது. ஓ வந்து அப்சர்வபிள். பியர் குரூப்ஸ் வந்து அப்சர்வ் பண்றது. எம் வந்து மெஷரபிள். ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்து எப்படி டீச் பண்றாங்கன்றதுக்கு கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சி வந்து கண்ட்ரோலபிள். இது வந்து மெயின்டைனும் மாடிஃபையும் கண்ட்ரோலும் பண்றதுக்காக. சைக்கிள் ஆஃப் மைக்ரோ டீச்சிங் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணிக்கணும். நம்ம என்ன டாபிக் எடுக்கணும் பிளான் பண்ணி டீச் பண்ணணும். அண்ட் வந்து ஃபீட்பேக் கேட்கணும். அதை வச்சு நம்ம ரீப்ளான் பண்ணி ரீடீச் பண்ணி ரீஃபீட்பேக் கேட்கணும். அதுதான் சைக்கிள் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். ஸ்கில் ஆஃப் மைக்ரோ டீச்சிங்ல வந்து 8 ஸ்கில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன், நெக்ஸ்ட் ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், நெக்ஸ்ட் ஸ்கில் ஆஃப் questioning, அப்புறம் ஸ்கில் ஆஃப் reinforcement, next skill of stimulus variation, next skill of communication, skill of blackboard using, skill of closure. In skill of introductions, there are 6 skill of introduction: greeting, rapport establishment, previous knowledge getting, statement relevant to the topic, and using appropriate device, and the last one is aim is done and writing the topic in the blank. So the next skill is the skill of explanation. Once you have done, you have introduced your topic to your students, the next comes the explanation. So here also there are components of skill of explanation. So in that there are 2 types. One is your desirable behavior and one is your undesirable behavior. I'll take what the desirable behavior is. So in this there are several components that are covered. The first starts with how you begin your topic. So when you get into your topic, the first is how appropriately you begin it. And next you use your link lessons. So how you link this topic to various other essential things. The next will be how you conclude that particular topic. So when concluding, you will go through all that you have explained. Starting from introduction, all that you have done for the day will be done here. And then next you
also see that you have covered all the essential points of that particular topic. The last and very important thing in this desirable behavior is that you have to also know if the students have understood that behavior. Thank you. As we all know, there are two components in the skill of explaining. One is desirable and undesirable. Now I am going to tell about undesirable behavior. So in undesirable behavior, there are 5 points. First one is using irrelevant topics. So speaking something out of topic, that is one thing in undesirable behavior. And next one is lack of fluency. That is when you are speaking and the tone, the voice and everything should be on the same level. And another one is using inappropriate vocabularies also. We cannot use the inappropriate or the wrong vocabularies while we are teaching. And next one is the lack of communication. We have to communicate properly to the students, and we have to know that if it is audible to the students. ஓகே, ஸ்கில் ஆஃப் கொஸ்டினிங் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? டு இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்களா இல்லைன்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டினிங் யூஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மாக பார்க்கணும். லைக் கிராமர். இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தி ஒரு 2 டேஸ்ல இவ்வளோ சூப்பரா நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. மைக்ரோ டீச்சிங்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எந்த அடிப்படையில் அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல பார்த்தோம். ரியலி வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.